ஹாய், பிரைஸ் த லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். என் அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் மீகா 7ஆம் அதிகாரம் 15வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். பார்த்தீங்களா? எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட அந்த நாள்ல இருந்து கர்த்தர் என்ன அற்புதம், அடையாளங்கள், அதிசயங்களை ஜனங்களுக்கு காண்பித்தாரோ, அதே சர்வ வல்லமை உள்ள தேவன் இன்றைக்கும் நம்ம நடுவுல இருக்காருங்க. இதை விசுவாசிக்கிறீங்களா? யார் யாரெல்லாம் கர்த்தர் உயிரோடு இருக்காருன்னு நீங்க நம்புறீங்க, கர்த்தர் ஜீவனுள்ள தேவன் என்பதை நீங்க யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில அற்புதங்கள், அடையாளங்கள் நிச்சயமாய் நடக்கும். அதுல ஒரு சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம். ஏன்னா கர்த்தர் சொன்னது தான். அவர் வாக்கு கொடுத்தா வாக்கு மாறுற தேவனே இல்லை. மனுஷங்க பொய் சொல்லலாம், இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லி மறந்துட்டு போகலாம். ஆனால் கர்த்தர் நம்மளுக்கு வாக்கு கொடுத்தாருன்னா ஒரு நாளும் அதை மறக்கவே மாட்டார். அதுக்கான ஏற்ற சூழ்நிலை வரும்போது நிச்சயமாக அதை அவர் செய்து முடிக்க அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். பைபிளில் ஒரு ஸ்டோரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? செங்கடலை இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் போது ஜனங்களுக்கு முன்பதாக செங்கடல் ரெண்டா வழிவிடாமல் தண்ணி அவ்வளோ இருந்தவங்க கடல் வந்து எப்படி இருக்கணும் எல்லாருக்குமே தெரியும். அப்போ பின்னாடி பக்கம் பார்த்தா பார்வானுடைய சேனை ரெண்டு பக்கமும் அவங்களால தப்பிக்கவே முடியல இஸ்ரவேல் ஜனங்களால். ஆனால் கர்த்தர் பார்த்தீங்களா, நீ ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் போ, நான் உனக்கு உதவி பண்ணுவேன், நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் தகச்சு போயிருப்போம். ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்க அன்னைக்கு கர்த்தர் மேலே உள்ள விசுவாசத்தில் ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வச்சாங்க. கடல் ரெண்டாக பிளந்தது. இந்த அதிசயம் மனுஷனால் செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்க. எந்த மனுஷனாலையும் கடலை ரெண்டாக பிளக்கவே முடியாது. அழகாக அந்த செங்கல் ரெண்டாக பிளந்து அந்த ஜனங்களுக்கு வழி விட்டு அவங்க வெட்டாந்தரையில் நடந்து போனாங்கன்னு வேதம் சொல்லுது. கடல் எங்கன்னா பிளந்து தண்ணியே இல்லாமல் அந்த தண்ணி வந்து சாதாரணமாக கூட பிரியலைங்க. தண்ணி வந்து குவியலாக நின்னுதுன்னு வேதம் சொல்லுது. பைபிளில் இருக்கிற ஒரு வசனமும் பொய் இல்லைங்க, உண்மை அதுதான். எவ்வளோ ஆராய்ச்சியாளர்கள் இப்போ வந்து பைபிளை படித்து தான் அவங்க நிறைய விஷயத்தில் நம்ம நம்ம இப்போ நடக்கிற சில சம்பவங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது பைபிள் எவ்வளோ ஒரு வார்த்தையும் எவ்வளோ உண்மை உள்ளதுன்னு ஆராய்ச்சியாளர்களே அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மாதிரி அன்னைக்கு அந்த 2000 வருஷத்துக்கு முன்பதாக கடல் ரெண்டாக பிளந்து ஜனங்களுக்கு வழிவிட்டு அந்த வெட்டாந்தரையில் நடந்து போனாங்க. அப்படிப்பட்ட அதிசயத்தை எந்த மனுஷனாலையும் செய்ய முடியாது. ஸோ நம்ம இன்னைக்கும் நம்ம அதை விசுவாசிப்போம். இந்த வசனம்